ஹாய் காய்ஸ், இப்போ வந்து நம்ம தோசை மாவு மிச்சம் வந்து வீட்டில் நம்ம செய்த மாவு நம்ம இட்லி தோசை செய்து சாப்பிட்றோம். சரி, மிச்சான மாவு என்ன பண்ணுறது, அதில் ஒரு புது ரெசிபி நான் செய்கிறேன், பாருங்கள் அது எப்படின்ட்டு. இப்போ வந்து அதுக்கு வந்து நான் ஒரு கப்பு மாவு இருக்குது பாருங்கள், தோசை மாவு. இந்த ஒரு கப்பு மாவுக்கு வந்து நான் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி காஞ்சிடுச்சு. நல்லா கொதிக்க வைக்கிற தண்ணியில் நம்ம இந்த மாவு ஊற்றிக்கலாம். நம்ம தோசை மாவு ஊற்றியாச்சு. இதுக்கு நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம், தேவையான உப்பு போட்டு நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இது கொஞ்சமாக அரிசி மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈஸி சிம்பிளாக செய்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட கொடுக்கலாம், ஆறாமல் சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நம்ம கீழே இறக்கலாம். இது கீழே இறக்கி இது வேறு என்னென்ன போடணும்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கீழே இறக்கிட்டு இதுக்கு நம்ம என்னென்ன மிக்ஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக நம்ம சீரகம் போட்டுக்கலாம், காரத்துக்கு பச்சை மிளகா போட்டுக்கலாம். பசங்க சாப்பிட்றது தான் கம்மியாக போடுங்க, பெரியவங்க சாப்பிட்றது 2 ஜாஸ்தியாக போடுங்க. வெங்காயம் மெலிசாக கட் பண்ண வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்போ நம்ம மாவு உப்பு போட்டோம் இல்லையா, இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயத்துக்கெல்லாம் போடும். இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் சேர்த்து. இது வந்து சூடாக இருக்கும்போது நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ ஆறின பிறகு நம்ம கையில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம், பரவாயில்ல. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் நெய்யோ இல்லை எண்ணெயோ நம்ம தொட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம எண்ணெய் வச்சு நம்ம உளுத்த வடை மாதிரி கூட போட்டுக்கலாம், இல்லை சின்ன சின்ன நம்ம குட்டி குட்டியாக நம்ம போட்டு கூட நம்ம சாப்பிட்லாம். இப்போ எண்ணெய் வச்சுருக்கோம், எண்ணெய் காட்டினுக்குது, இது செய்யறது பார்க்கலாம் எப்படின்னு. இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக உண்டை பிடிச்சி நம்ம உளுத்த வடை மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி எல்லாம் நான் போட்டு காட்டுறேன். இப்போ வந்து நான் எண்ணெய் வச்சுக்கிறேன். எண்ணெய் காஞ்சி வச்சு நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு நம்ம போடும்போது கம்மி பண்ணிடணும். இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நிதானமாக திருப்பி போட்டு நம்ம மீடியமில் நம்ம வேக வச்சுக்கணும், நல்லா வேகும். இப்போ வந்து நல்லா மீடியமில் நான் போட்டு வேக வச்சுக்கணும், எடுத்துக்கலாம். இப்போ மிச்சான தோசை மாவு வச்சு நான் ஒரு இந்த ரெசிபி செய்யணும். நான் என்னென்ன போட்டு செய்யணும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நல்ல முறை சூடாக இருக்குது.